வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். பிரபஞ்ச சிவஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. கிரக இணைவுகள் அப்படிங்கிற அந்த தலைப்புல நம்ம ஏற்கனவே குரு கிரகத்திற்கான இணைவுகள் பத்தி பார்த்தோம். இந்த பதிவுல நம்ம கேது அப்படிங்கிற கிரகத்திற்கான இணைவை பத்தி பார்க்க போறோம். இந்த கேது அப்படிங்கிற கிரகம் நம்ம ஏஎல்பி ஜோதிடத்துல அதுக்குரிய காரகத்துவங்களை பத்தி ஐயா சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, தடைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகம், சுருக்குதல் அப்படின்னு சொல்வார். எந்த ஒரு விஷயத்தையும் அதை ஸ்ட்ரிங் பண்றது, சுருக்கிறது அந்த கிரகத்தோட தன்மை. திடீர் நிகழ்வுகளை ஏற்படுத்தும், பூர்வீகமான நிகழ்வுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த தன்மையுள்ள அந்த கிரகம் மற்ற கிரகங்களோடு, ராகுவை விட்டுட்டு மற்ற 7 கிரகங்களோட இந்த கிரகங்கள், குறிப்பாக இந்த கேது கிரகம் இணையும் பொழுது எந்தெந்த மாதிரி பாதிப்புகளை ஒரு மனிதனோட வாழ்க்கையில உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக, உறவுகள் ரீதியாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுல குறிப்பா ஒரு 4 விதமான இணைவுகள் மிக அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துது. கேது ஒரு 4 விதமான கிரகங்களோடு இணையும் பொழுது மிக அதிகமான பாதிப்புகளை குறிப்பிட்ட காலகட்டத்துல, வாழ்க்கை முழுக்க அந்த பிரச்சனை இருக்காது, ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த 4 விதமான இணைவுகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் இணைவா நம்ம குறிப்பிடுறது கேது சூரியன் இணைவு. நல்லா தெரிஞ்சுக்கணும், ராகு கேதுக்கள், சனி ஆகியவை இருள் கிரகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. சூரியன், சந்திரன் இதெல்லாம் முழு ஒளி கிரகங்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுறது. அப்ப முழு ஒளி கிரகமான சூரியனும் இருள் கிரகமான கேதுவும் இணையும் பொழுது அங்க ஒரு பொருந்தாத தன்மை அப்படிங்கிறது ஏற்படுத்துது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தந்தை மகன் உறவு அல்லது தந்தை மகள் உறவு, அதுல பெரிய பிரச்சனைகள் இருக்கும். ஒரு டேர்ம்ஸ்ங்கிறது சரியா இருக்காது. தந்தை ஒரு மாதிரி யோசிப்பாரு, குழந்தை ஒரு மாதிரி யோசிக்கும். இப்போ ஒரு குழந்தையோட ஜாதகத்துல சூரியன் கேது இணைவு இருக்குன்னா அந்த குழந்தை வேற மாதிரி யோசிக்கும், அந்த தந்தைக்கு வேற மாதிரி ஐடியா இருக்கும். அது ரெண்டும் சிங்க் ஆகாது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால கருத்து வேறுபாடுகள், ஆர்கியூமெண்ட்ஸு, வருத்தங்கள், கோபங்கள், இப்படி டேர்ம்ஸ் இப்படிதான் போகும் அவங்க 2 பேத்துக்குள்ள. அடுத்தது இந்த கேது சூரியன் இணைவு இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதய பிரச்சனைகள், இதய நாளங்கள்ல அடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாக் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். மூளையில பிளாக்கேஜ், அதாவது டியூமர்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், மூளையில செல்லக்கூடிய நரம்புகள், மூளையில செல்லக்கூடிய இரத்த நாளங்கள்ல அடைப்புகள், இது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அவங்களுக்கு இருக்கு. அரசாங்கம் அப்படிங்கிற விஷயம், கவர்மெண்ட், அரசு அப்படிங்கிற விஷயம், அதுல இவங்களுக்கு அவ்வளோ ஃபேவரபிளா இருக்காது. இவங்க அரசாங்கத்துல ஒரு வேலைக்காக போய் நிற்கும் பொழுதோ, ஒரு ஒரு ஃபேவருக்காக போய் ஒரு அரசாங்க அதிகாரியை மீட் பண்ணும் பொழுதோ அது அவ்வளோ ஃபேவரபிளா இவங்களுக்கு அமையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக கேது சந்திரன் இணைவு. இது இணைவுகள்லயே ரொம்ப அதிகமான பாதிப்புகளை ஜாதகருக்கு ஏற்படுத்தக்கூடிய இணைவுகள்ல ஒண்ணு. இந்த கேது சந்திரன் இணைவு ஏற்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கும் குழந்தைக்கும், ஒரு குழந்தையோட ஜாதகத்துல இந்த கேது சந்திரன் இணைவு இருக்கு அப்படின்னா அம்மாவுக்கும் குழந்தைக்கும் டேர்ம்ஸ் சரியாவே இருக்காது. அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதுக்கு நேர் எதிராக தான் அந்த குழந்தை பேசுவாங்க, மறுத்து பேசுவாங்க, எதிர்த்து பேசுவாங்க. அந்த டேர்ம்ஸுங்கிறது அவ்வளோ ஸ்மூத்தா இருக்காது அப்படிங்கிறத பார்க்குறோம். தாய் வழி உறவுகளோட, தாய் வழி தாத்தா பாட்டி, தாய் வழி சித்தி,
தாய் வழி மாமா இவங்களோடையும் டேர்ம்ஸ் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்து இந்த சந்திரன் கேது இணைவு இருக்கும் பொழுது கன்னி சூளைன்னு சொல்லுவாங்க ஒரு நோய். சித்த மருத்துவத்துல இந்த ஜாயின்ஸ் இருக்குல்ல, பாடி ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாடி ஜாயின்ஸ்ல பூரா ஃப்ளூயிட் கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது குறிப்பா வந்து எலும்பு இணைப்புகள் அப்படின்னு எலும்பு இணைவுகள்ல ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகி அது வந்து வீங்கி அந்த இடம் பெயின் பயங்கரமா இருக்கும். அவங்களால அந்த இடத்த நீட்ட முடியாது, மடக்க முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு உடல் ரீதியா ஏற்படுவதற்கான பாதிப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பெண்களுக்கு வந்து இந்த அதிகமான உடல் பாதிப்புகள் இந்த சந்திரன் கேது இணைவு பெண்களோட ஜாதகத்துல இருக்கும் பொழுது குறிப்பாக மாத விளக்கு எனப்படக்கூடிய அந்த பீரியட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான பாதிப்புகள், நீர்க்கட்டிகள் உருவாகுது யூட்ரஸ்ல, பிசிஓடி ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும். அடுத்து வந்து கேது குரு இணைவு நல்ல ஒரு சஜஷன்ஸே கிடைக்காது, நல்ல டைரக்ஷன் கிடைக்காது, நல்ல ஒரு வழிகாட்டுதல் கைடன்ஸ் அப்படிங்கிறதே அவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா குரு தான் வந்து நல்ல கைடன்ஸ், நல்ல சஜஷன்ஸ், நல்ல அட்வைஸ், நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து யார் மூலமாகவோ, நம்மளுடைய ஆசிரியர் மூலமா இருக்கலாம், நம்மளுடைய தாய் தந்தையர் மூலமா இருக்கலாம், நம்ம உறவினர்கள் மூலம் இருக்கலாம், நம்ம மனைவி கணவன் மூலமாக இருக்கலாம், ஏன் நம்ம குழந்தையின் மூலமாக கூட இருக்கலாம். யார் மூலமாகவோ நமக்கு நல்ல கைடன்ஸ்ங்கிறது குரு அப்படிங்கிற கிரகத்தால தான் கிடைக்கும். அந்த குருவோட கேது இணையும் பொழுது அதுல தடை ஏற்படும், நல்ல கைடன்ஸ் நமக்கு கிடைக்காது. யார்கிட்டயாவது போது ஒரு கைடன்ஸ்க்காக போனோம்னா ஒன்று அவர் கைட் பண்ண மாட்டாரு, அப்படி இல்லைன்னா ராங்கா கைட் பண்ணிடுவார். அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக பயங்கரமான அந்த பண முடக்கம், பொருள் முடக்கம் அப்படின்னு சொல்லுவோம், அது ஏற்படும். மணி ஃப்ளோவே இருக்காது அவங்க கையில. எவ்வளவோ சம்பாதிப்பாங்க, பிஸ்னஸ்லையும் ஏர்ன் பண்ணுவாங்க, பட் கையில வந்து அந்த மணி ஃப்ளோட்டிங்கிறதே அவங்கள்ட்ட இருக்காது. ஏன்னா பணம் தனம் அப்படிங்கிறதுக்கு அதிபதி குரு பகவான், அவரோட கேது சேரும் பொழுது அந்த பண வரவுல தடைகளை ஏற்படுத்தும், பணப்புழக்கத்துல தடைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்குறோம். குழந்தை பாக்கியத்துல தடை ஏற்படும், அல்லது வந்து ரொம்ப நாள் கழிச்சு மருத்துவ சிகிச்சையின் மூலம் குழந்தை கிடைக்கும். அப்படியே குழந்தைகள் உருவானாலும் குழந்தைகளுக்கும் தந்தைக்குமான அந்த டேர்ம்ஸ்ல வந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் குரு கேது இணைவு ஏற்படும் பொழுது ஏற்படுது. அடுத்து வந்து சனி இணைவு. இது ரெண்டுமே இருள் கிரகங்கள். அதுல சனிங்கிறவர் வந்து கர்மஸ்தானாதிபதி, தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானாதிபதி. அவரோட கேது பகவான் இணையும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவங்களுக்கு வந்து கர்மா சம்பந்தப்பட்ட நோய்கள், பாரம்பரிய நோய்கள்னு சொல்லலாம், அல்லது கர்மா சம்பந்தமான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. குறிப்பாக நம்ம சொல்ல போனா சர்க்கரை வியாதி, உங்களுக்கு வந்து புற்றுநோய், இந்த மாதிரி கர்மா சம்பந்தமான வியாதிகள், பிறக்கும் பொழுதே பார்வை குறைபாடு, உடல் ஊனம், மன வளர்ச்சி குறைவா இருக்கிறது, சரிங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கர்மானால ஏற்படக்கூடிய உடல் குறைபாடுகள், இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல பெரிய தொழில் முடக்கம் அல்லது தொழில்ல இழப்பு அல்லது பணம் வந்து இழப்பு ஏற்படுதல், தொழில்ல இழப்பு ஏற்படுதல், தொழில் மாற்றம், இதெல்லாம் வந்து சனி கேது இணைவுனால ஏற்படும். அதே போல நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், உடல்ல நரம்பு நர்வ்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது கன்ஃபார்மா வரும். சனி கேது இணைவு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அந்த ஜாதகருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை நம்ம எதிர்பார்த்தே ஆகணும். அவர் எங்க உட்கார்ந்துருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் இணைவு பெற்று எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க அட்சய லக்னத்துக்குங்கிறத பொறுத்து அது தன்மை மாறும். ஆனா வந்து கண்டிப்பாக நரம்பு ரீதியான பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும்.
அதே போல கேது சனி இணைவு இருக்கும் பொழுது பாசிட்டிவாவும் சில விஷயங்கள் நம்மளால சொல்ல முடியும். ஜோதிடத்துல அதிகமாக ஆர்வம் இருக்கும். கர்ம கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய, நம்ம கர்மா அனுமதிச்சாதான் இந்த கல்வியெல்லாம் படிக்க முடியும். குறிப்பாக யார் வேணாலும் எந்த படிப்பு வேணாலும் படிக்கலாம், எந்த பதவிக்கு வேணாலும் போகலாம். ஆனா நம்ம கர்மா அனுமதிச்சா மட்டும்தான் ஜோதிடம் படிக்க முடியும். நம்ம கர்மா அனுமதிச்சா மட்டும்தான் மருத்துவம் படிக்க முடியும். நம்ம கர்மா அனுமதிச்சா மட்டும்தான் யோகா அப்படிங்கிற விஷயத்தை கத்துக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய கர்மாவையே மாற்றக்கூடிய விஷயங்கள், கர்மாவையே மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்கள். அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை படிக்கணும், அதை பிராக்டிஸ் பண்ணணும்னா நம்ம கர்மா அதுக்கு இடம் கொடுக்கணும். அப்பதான் அவங்க அப்படிப்பட்டவங்களால தான் அதை படிக்க முடியும். அப்படி படிச்சாலும் அதை ஃபாலோ பண்ண முடியும். அப்ப அந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கும். ஜோதிடம் படிப்பாங்க, ஜோதிடத்துல ஆர்வம் இருக்கும், மருத்துவம் படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். மருத்துவம் முறையா எம்பிபிஎஸ் படிக்க முடியாட்டி கூட, அல்லது சித்தா ஆயுர்வேதிக் படிக்க முடியாட்டி கூட, மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நிறைய தேடி தேடி தெரிஞ்சுக்குவாங்க. அதுல நல்ல நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு. யோகா கத்துக்குவாங்க. இதெல்லாம் நம்ம உறுதியா சொல்ல முடியும் இந்த சனி கேது இணைவு இருக்கிறவங்களுக்கு. பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி குரு கேது இணைவு இருக்கிறவங்களுக்கு நம்ம பாசிட்டிவா என்ன சொல்லலாம்னா, ஆன்மீகத்துல நல்ல நாட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். சொல்லப்போனா அவங்க உண்மையான ஆன்மீகவாதிகளாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அவங்களுக்கு இந்த பகட்டு எல்லாம் தெரியாது, வெளி வேஷம் போட தெரியாது. நெத்தி நிறைய பட்டை அடிச்சுக்கிறது, கழுத்துல உத்திராட்சம் போட்டுக்கிறது, இந்த மாதிரி வெளி வேஷம்லாம் அவங்களுக்கு போட தெரியாது. மேபி அவங்க நெத்தியில ஒரு திருநீர் கூட வைக்க மாட்டாங்களா இருக்கும். ஆனா ஒரு உண்மையான ஆன்மீகவாதியாக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். கேது சந்திரன் நினைவுல நம்ம என்ன சொல்லலாம்னா, அம்மா எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அறிவார்த்தமான தாயாராக இருப்பாங்க. அதுதான் பிரச்சனையே. ரொம்ப அறிவார்த்தமாக, ரொம்ப எமோஷ்னலி டிட்டாச்சா இருப்பாங்க. அம்மானாலே எமோஷ்னல் தான். ஆனா அம்மாவே எமோஷ்னலி டிட்டாச்சா இருந்தா அது குழந்தைக்கு ஒரு விரக்தியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பாக்குறோம். பட் அம்மா ரொம்ப அறிவார்த்தமா இருப்பாங்க. அதே மாதிரி சூரியன் கேது இணைவுல அப்பா அது மாதிரி இருப்பாரு. ரொம்ப எமோஷ்னலி டிட்டாச்சா இருப்பாரு, ரொம்ப அறிவார்த்தமா இருப்பாரு, ரொம்ப பிராக்டிக்கலா இருப்பாரு, ரொம்ப பிலாசபிக்கலா இருப்பாரு. பட் அது எல்லா டைம்லயும் ஒத்து வராது இல்லையா? குழந்தைக்கும் அப்பாவுக்கும் டேர்ம்ஸ் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத பாக்குறோம். இவ்வாறாக இந்த கேது கிரகம் சூரியனோடும் சந்திரனோடும் சனியோடும் குருவோடும் இணையும் பொழுது அதிகமான பாதிப்புகளை வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பொதுவா கேது கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு, கேது கிரகத்தால மற்ற கிரகங்கள் பாதிக்கப்படுது. இதுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் என்ன, நல்ல ஒரு வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கேது அப்படின்னாலே துறவிகள் அப்படிங்கிறவங்களை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ உண்மையான துறவிகள், உண்மையான ஆன்மீகவாதிகளுக்கு நம்ம மரியாதை செலுத்துறது, அவங்க கிட்ட ஆசீர்வாதங்கள் பெறுவது, அவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு நம்மால முடிந்த உதவிகளை செய்யறது, இதெல்லாம் சிறப்பினை தரும். விநாயகர் வழிபாடு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மருத்துவ உதவி தேவைப்படக்கூடிய ஏழைகளுக்கு உதவுதல், மருத்துவ உதவி தேவைப்படக்கூடிய விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ உதவுதல், இதெல்லாமே கேது கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பெருமளவு குறைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இவ்வாறாக இந்த காணொளியில நம்ம கேது கிரகம் மற்ற கிரகங்களோடு இணைவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பார்த்தோம். மற்றொரு காணொளியில மற்றொரு கிரக இணைவு பற்றி பார்ப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.